கருப்பு பவுலிங்ல ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். இப்போ 11க்கு 8 மாத்திருக்காங்க. செகண்ட் ஒன் பேட்ல நிக்கு இருந்துச்சு. நல்லா டேக் அண்ட் 10க்கு 8 மாத்திருக்காங்க. எப்படி இருக்க 10க்கு 8 வாட் அ டேக் அண்ட் பாண்டி சூப்பரான கேட்ச புடிச்சிருக்காரு. டைவ் அடிச்சு சரியான கேட்ச். ரிமனி இருக்க 9க்கு 8 இப்போ 8க்கு 8 மாத்திட்டாரு. 4 பந்தை டாட் பாலா போட்டிருக்காரு இங்க பெரிய கருப்பு. ரிமனி இருக்க 8க்கு 8 ஃபுல் டாஸ் பால். தெளிவா தரையில பார்த்து தட்டுன்ட்டு தட்டி விட்டு ஓடி இருக்காரு. ரெண்டாவது ரனுக்கு ரெஸ்ட் பண்றாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பால்ல. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க முக்கியமான நேரத்துல. ஸோ இந்த ஓவரை 2 ரனுக்கு எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு பெரிய கருப்பு. 6க்கு 6 இங்க மேட்சை மாத்திட்டாங்க. கடைசி 6க்கு 6 அப்படிங்கிற நிலைமையில இங்க சுஜித் வந்திருக்காரு. போன ஓவரை பெரிய கருப்பு 2 ரனுக்கு போட்டதுனால இங்க மேட்சை ப்ரெஷரா மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டி ஆட பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சூப்பரான ஃபீலிங்கை போட்டு அங்கே விக்கெட்டை மாற்றுறாங்களா? விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் இந்த பாலில். இங்கே இன்னும் இருக்க 5க்கு 5 8 விக்கெட்டு வேறு எழுதிட்டாங்க. 2 விக்கெட் தான் கையிலையும் இருக்குது. ரிஸ்க் ரன் வர்றதும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டாம்பில் போட்டாருங்க இங்கே. வாட் அண்ட் டெலிவரி செம்ம ஆக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு இங்கே விக்கெட். 4க்கு 5 பாலோட 2 கம்மியாக கூட கொண்டு போயிட்டாங்க. டாட் பால் முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க. எப்படி இருக்க 3க்கு 5 ஃபோர்த் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. கேப்ல போயிருக்கு. 2வது ரன் ரிஸ்க் எடுத்தும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கையில் 1 விக்கெட் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சிங்கிள் 2 பாலுக்கு 4 மாறி இருக்கு இங்க மேட்ச். ரெமினி இருக்க 2க்கு 4 தெளிவா தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போனா இங்க மேட்சை வின் பண்ணுவாங்க. போயிருதா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. வாட் அன் எஃபோர்ட் இங்க ஃபீல்டர்ட்ட இருந்து. இந்த பால் 2 ரன் ஓடி இருக்காங்க. வாட் அன் எஃபோர்ட். சரியான ஸ்டாப் பண்ணிருக்காரு மணி. மேட்ச் முடிஞ்ச மேட்சா அவர் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மறு உயிர் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்க பாண்டியன் பிரதர்ஸுக்கு. கடைசி ஒரு பந்துக்கு 2 தட்டி விட்டு ஓட்டாங்க. மேட்ச் இங்க சூப்பர் ஓவருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க.